கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, கர்த்தரை தடை செய்பவன் யார்? யோபு அவருடைய நண்பர்களை பார்த்து சொல்லும் பொழுது சொல்கிற வார்த்தை தான் இது. யோபுவின் புத்தகம் 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. கர்த்தரை தடை செய்பவன் யார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷங்க பேசுறதெல்லாம் பேசட்டும், சொல்றதெல்லாம் சொல்லட்டும், ஆனால் கர்த்தரை தடை பண்ண முடியுமா? பவுலாகிய நானே 2-3 ட்ரிப்பு வர முயற்சி பண்ணினேன், பிசாசானவன் தடை பண்ணினான். பவுலை வேணா தடுத்திருக்கலாம், உங்களையும் என்னை வேணா தடுக்கலாம், ஆனால் தேவனை தடை பண்ணுவது யார்? பிசாசால தேவனை தடை பண்ண முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது நடக்கும், அதை தடைபடுவது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. கர்த்தரை தடை செய்ய தக்க மனுஷன் யார்? இந்த உலகம் முழுவதிலும் யாரும் இல்லை. யாரினாலும் கர்த்தர் உயர்த்துவார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7-8 வசனத்தில் அன்னாள் சொல்லுகிறாள், கர்த்தர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து கோபுரத்தில் பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவரை தடுப்பவன் யார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் மேலே ஒரு பெரிய தெய்வ சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சாதாரண எஸ்தரை ராஜாத்தி ஆக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். யாராலையும் தடுக்க முடிஞ்சிச்சா? யோசேப்பு அண்ணமார் தடுத்து பார்த்தாங்க. சொப்பனை எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போன்னு சொன்னாங்க. யோசேப்பை அண்ணமாரால் தடுக்க முடிஞ்சிச்சா? போத்திபாருடைய மனைவியால் தடுக்க முடிஞ்சிச்சா? ஆதியாகமம் 41:41 எகிப்து தேசம் முழுமைக்கும் கர்த்தர் யோசேப்பை அதிகாரியாக்கினாரே. ஏன் உங்களை உயர்த்த மாட்டார்? உங்களை உயர்த்துகிறத, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, 4 அண்ணன்மார், தங்கச்சி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய 4 அண்ணன்மார். ஆனால் அப்படி நினைக்கல, தங்கச்சி மாப்பிள்ளையை அழிக்கணும்னு நினச்சாங்க. தங்கச்சி மாப்பிள்ளைய அழிச்சிடணும்னு நினச்சாங்க. வேலையை காலி பண்ணிட்டாங்க, அவருக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தெய்வ மனிதனை உயர்த்துகிறத, ஆசீர்வதிக்கிறத அவங்களால தடுக்க முடியலை. அவர் நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்தார். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் மேன்மையாக ஆசீர்வதிச்சார். யாராலையும் தடுக்க முடிஞ்சிச்சா? முடியாது. வேதம் சொல்லுது, யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனால் தடுக்க முடிஞ்சிச்சா? தடுத்து பார்த்தா அவ்வளவுதான். அதே பார்வோன் சொன்னா, யாத்ராகமம் 9:28 பின்பகுதி, போகலாம், இனி தடையில்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் செல்கிறார். அங்கே தேவனை யாராட்டு தடுக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, மிக 2:13, உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார், உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார், உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார். உங்களுடைய ராஜாவை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த பிசாசாலும், எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு முன்பாய் சென்று உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜா, எங்கள் தேவன், எங்கள் கர்த்தர் எங்களுக்கு முன்பாய் சொல்லுவீராக. என் தேவனே, உம்மை தடுப்பவன் யார்? ஒருவனும் முடியாது. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
ஆமென். கர்த்தரை தடை செய்பவன் யார்? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.